வேற எந்த சிவன் கோயிலோட திருவண்ணாமலை கோயில் தான் மக்கள் அதை எப்படி பார்க்காது பக்தியில எடுத்துட்டு போறாங்க. இப்போ அவ்வளோ ஞானிகளை நம்மளுடைய சமாதியிலேருந்து நம்மளுக்கு அவங்க அருள் கிடைக்கணும்னா நம்ம அப்போ அந்த ஞானி கெட்ட வார்த்தைகளோ ஒருத்தரை பழித்து பேசுவதோ அதெல்லாம் எதுவும் பேசாம அந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா 8 லிங்கங்கள் கோயில் லிங்கங்கள்ல இருந்து இருக்குன்னு சொல்றாங்க. 9வது லிங்கம் ரகசியமா என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன். இது என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். ஆத்மா வணக்கம் சார். என்னோட நேம் கோகுல கிருஷ்ணன். நான் ஊரை பக்கத்துல இருந்து வரேன். சமீப காலமாக நம்ம கிரிவலம்லாம் திருவண்ணாமலையில் ரொம்ப லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க வேண்டியதை வச்சுட்டு. கிரிவலம் போயிட்டு வந்தால் 5 வாரம் இல்லை 6 பௌர்ணமி போனால் நினைச்சது நடக்குன்றாங்க. அதெல்லாம் உண்மைங்களா? கிரிவலத்தை பார்க்கலாம். சிவனே மலையா இருக்கிறது தான் திருவண்ணாமலை. ஓகே, 1. 2வது, திருவண்ணாமலை வேற எந்த சிவன் கோயிலோட திருவண்ணாமலை கோயில் தான் முக்தி மோட்சத்துக்கான இடம்னு சொல்லப்படுது, ஞானத்துக்கான இடம்னு சொல்லப்படுது திருவண்ணாமலை. ஏன்னா திருவண்ணாமலை ஐதீகம் பார்த்தீங்கன்னா அங்கதான் சிவன் என்ன பண்ணாராம், இந்த பிரம்மா விஷ்ணு வந்தப்போ அந்த கதை தெரியும் இல்லையா அவங்களுக்கு. ஸோ பிரம்மா விஷ்ணு யார் பெரியவர் என்று இருக்கும்போது அப்போ சிவன் கிட்ட கேட்கும்போது சிவன் யார் சொல்றாரு, ஏன் யாரின் அடி முடிய பார்க்குறாங்களோ அவங்க தான் அடி யார் முதல்ல பார்க்குறது முடிய பார்க்கணும், அவங்க தான் 2 பேர் பெரியவர். ஒரு இவர் அம்சாவா மாறி அந்த மேலே பறக்க ஆரம்பிச்சுடுவார். இவர் மாவிலும் பூர்ணமாக தோண்ட ஆரம்பிச்சுடுவார். ஸோ இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப தூரம் போவாங்க, கண்டுபிடிக்க முடியாது. அப்புறமா தாளம்பு விழும். தாளம்பு விழும்போது நீங்கள் என்னை பார்த்துட்ட தலையில் இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு அந்த கதை தெரியும் எல்லாருக்குமே. ஸோ அந்த இடம் மகாவிஷ்ணுவையும் இவரையும் பிரம்மாவுக்கும் அந்த ஞானம் என்ற ஒரு உண்மையை உணர்த்தின இடம் தான் அந்த திருவண்ணாமலை என்ற ஒரு இடம். ஸோ அங்கே போனால் எல்லாருக்கும் முக்தி என்றது நிச்சயம் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கோடான ஞானிகள் அங்கே முக்தி அடைஞ்சிருக்காங்க. அது சும்மா விளையாட்டான பூமி இல்லை. ஏன்னா இப்போ நம்ம மக்கள் அதை எப்படி பார்க்காது பக்தியில் எடுத்துட்டு போகிறாங்க. கிரிவலம் சுற்றுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, ஞானத்தை தேடி சுற்றுறாங்களா உலக வாழ்க்கைக்காக. அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே எப்படி உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த இடம் என்னவோ அந்த இடத்துக்குள்ள என்ன எனர்ஜி இருக்கோ அந்த எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ண கற்றுக்கணும். திருவண்ணாமலைனா ஞானத்துக்கான இடம். அங்கே போய் நான் ஞானத்தை தேடாம நான் போய் செல்வத்தை தேடினேன்னா என்ன கிடைக்கும்? அதுதான் திருவண்ணாமலை. அங்கே போயிட்டு நீங்கள் 6 வாரம் போனாலும் சரி, 100 வாரம் கிரிவலம் போனாலும் சரி, என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். நீங்கள் ஞானத்துக்காக போனீங்கன்னா 100% ஞானம் கிடைக்கும். திருவண்ணாமலை நானும் போயிருக்கேன். மலை மேலே உட்காந்து பல நாட்கள் தியானம் செஞ்சுருக்கேன். ஆனால் அங்கே நம்ம எதுக்காக போய் என்ன கேட்கணுன்றது, நீங்கள் பக்தியில் போயிட்டு அங்கே சுற்றுனீங்கன்னா ஒரு பலனும் இல்லை. அவ்வளோ ஞானிகள் இருக்காங்க, அவ்வளோ ஞானிகள் அங்கே சமாதியில் இருக்காங்க. அப்போ அவ்வளோ ஞானிகளை நம்மளுடைய சமாதியிலேருந்து நம்மளுக்கு அவங்க அருள் கிடைக்கணும்னா நம்ம அப்போ அந்த ஞான வழியில் போய் அந்த தியான வழியில் போயிட்டு அங்கே தேட ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு அந்த அருள் கிடைக்கும். நீங்கள் சொன்னதுலேருந்து எப்படி ஒரு இப்போது அந்த கிரிவலம் வரும்போது நீங்கள் சொன்னீங்க அங்கே ஞானிகள்லாம் இருக்காங்க, நிறைய பேர் கோடான ஒரு பேர் ஞானம் அடைந்திருக்காங்கன்ட்டு. பொதுவாக நம்ம இதில் இந்து நம்பிக்கையில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது தேவர்கள் ஞானிகள்லாம் மேலே சுற்றிட்டு இருப்பாங்க, சதாஸ்தம் சொன்னால் நடக்கணும்ட்டு. அதை மாதிரி அதுவும் ஒரு இதுவாக இருக்கமோ? அது மாதிரி கிரிவலம் சுத்தும் போது அதை மாதிரி முதல்ல பெரியவங்க அதுக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி சதாஸ்தம் நடந்து சொல்லிட்டே இருப்பாங்கப்பா, நீ கெட்டது பேசாதப்பா, நல்லதே பேசுவேன். ஏன் உங்கள் குணம் நல்ல குணமாக இருக்கணும்னு. அவங்க யாரும் சதாஸ்தம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்லையா, நீ என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்து உங்களுக்கு சதாஸ்தம் சொல்றதுக்கு
அவங்களா அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. அது ஏன் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கன்னா, நீ கெட்ட வார்த்தைகளோ ஒருத்தரை பழித்து பேசுவதோ அதெல்லாம் எதுவும் பேசாம நல்லதையே நினை, நல்லதையே செய் என்றதுக்கு அது சொல்றதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்த சொன்னாங்களே தவிர்த்து நம்ம பேசுறதெல்லாம் கேட்டு அவங்க சதாசு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அப்போ 1,00,000 பேர் இது ஒரு அம்மா பௌர்ணமிக்கு வந்து கிட்டத்தட்ட 5,00,000 பேர் போறாங்கன்னு கேள்விப்படுறாங்க கிரிவலத்துக்கு. அப்போ எத்தனை பேர் பேசுறத உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க? அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் நடத்திட்டு இருப்பாங்க மேல சொல்லுங்க. அவங்க எத்தனை பேரும் என்ன ஊர்க்கதை பேசுறான்னு தெரியலையே. அந்த ஊர்க்கதையெல்லாம் அவங்க கேட்டு அவங்க எல்லாத்தையும் வேணான்னு விட்டு அந்த நிலையில இருக்கிறவங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு வந்தா கேட்க போறாங்க. ஆனா அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? சரி, அங்க இருக்கிற ஞானிகள் அந்த உயர்ந்த நிலை போய் அடைஞ்சிருக்காங்க. அந்த உயர்நிலை அடைஞ்ச ஞானிகளுக்கு நம்ம கனெக்ட் பண்ணி அங்க உட்காந்துக்கிட்டு நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அவங்க நம்மளை வாழ்த்தி இந்த ஆன்மா வாழ்த்துவாங்க. இந்த உடலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்களே அவங்களோட உடல் வேணான்னு சொல்லிதான் அந்த ஆன்மீக பாதையில உள்ள வந்து இருந்தாங்க. பல வருடங்கள் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டுங்களா? இருந்தாலும் நம்ம உடலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம ஆன்மா மேல்நிலை அடைகிறதுக்காக உதவி பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரி வந்துட்டு அந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 8 லிங்கங்கள் கோயில் வந்து லிங்கங்கள்ல இருந்து இருக்குன்னு சொல்றாங்க. 9வது லிங்கம் ரகசியமா அந்த மலைக்குள்ள பக்கத்திலேயே இருக்கு. 10வது லிங்கம் வந்து அந்த மலையே லிங்கமும் இறைவன் சொல்றாங்க. இப்போ இந்த 8 லிங்கம் 9 லிங்கம் இருக்கிற அந்த ஏன் அந்த மாதிரி அங்க வச்சிருக்காங்க கிரிவலத்துல? ஏன்னா அதுதான் வந்து நம்மளுடைய நவத்வாரத்துக்கு. அந்த 10வது லிங்கம் வந்து அந்த மலையே கோயில்னு இறைவன் என்று சொல்றோம் இல்லையா? அந்த மலையே இறைவன் என்றது நம்ம 10வது வாசல், அதுதான் சொர்க்க வாசல் என்று சொல்ற அந்த இடத்த வந்து குறிக்குது. அதுதான் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் என்ற உண்மை அர்த்தம். அதனால நம்ம மக்கள் வந்து பக்தியில போய் சுத்திக்கிட்டு இருக்காங்க தவிர ஞானத்துல யாரும் பேச. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.